Hello everyone, welcome to my channel Srinivi Studies. இன்னைக்கு நம்ம அதர நேஷனலிசம் இன் இந்தியா சாப்டரில் நெக்ஸ்ட் டாபிக், அதாவது ரவுலட் ஆக்ட் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இப்போ என்னென்னா வந்துட்டு காந்தி 1915 இந்தியாவுக்கு வந்தாரா? 1915 இந்தியாவுக்கு வந்தார். 1915 வந்துட்டு 1916 ஒரு மூமெண்ட் நடத்தினார், 1917 ஒரு மூமெண்ட்டு, 1918 ஒரு சத்தியகிரகா மூமெண்ட்டு நடத்தினார். இப்போ 1919 என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஏரியாஸில் சத்தியகிரகா பண்ணுறதுல நம்மளுக்கு பிரயோஜனம் கிடையாது. நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு நேஷன் வைடு சத்தியகிரகா பண்ணணும், அதாவது நம்ம இந்தியா ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு ஒரு சத்தியகிரகா பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கார். ஓகேங்களா? இப்போ என்னென்னா கரெக்டாக அந்த 1919 என்ன ஆகுதுன்னா, ரவுலட் ஆக்ட் அப்படின்ட்டு ஒரு ஆக்ட் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். ரவுலட் ஆக்ட் அப்படின்ட்டுனா என்னென்னு பார்த்தோம்னா, இது வந்து ஃபஸ்ட்டு எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்ட்டு சொல்கிறேன். ரவுலட் ஆக்ட் வந்துட்டு என்னென்னா, இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்ட்டு ஒரு கவுன்சில். ஓகேங்களா? இந்த கவுன்சில் வந்துட்டு யாரோட பேச்சு கேட்காம டக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரவுலட் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ என்னென்னா, இந்த கவுன்சில்லையுமே வந்துட்டு இந்தியன் மெம்பர்ஸும் இருந்தாங்க. ஆனால் இந்த இந்தியன் மெம்பர்ஸோட பேச்சை கேட்காம என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த ரவுலட் ஆக்ட் படி என்னென்னா, ரவுலட் ஆக்ட் 1919 சொல்லுவாங்க. ரவுலட் ஆக்ட் படி என்னென்னா வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து எனார்மஸ் பவர் இருக்குது. எனார்மஸ்னால் அதிகப்படியான பவர் இருக்குது. கவர்மெண்ட்டுக்கு எனார்மஸ் பவர் இருக்குது. எதுக்குன்னா ரெப்ரஸ் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ். ஓகேவா? என்னென்னா வந்துட்டு இப்போ நம்ம ஏதாவது போயிட்டு ஏதாவது ஒரு போராட்டமோ ஏதாவது ஒரு பந்தோ இந்த மாதிரி பண்ணணும்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து எல்லா ரைட்ஸும் இருக்குது. எதுக்குன்னா வந்துட்டு நம்மளை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. இந்தியனா நீ வந்துட்டு ஏதாவது போயிட்டு ஏதாவது ப்ரொட்டஸ்ட் பண்ணுறியா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஏதாவது ப்ரொட்டஸ்ட் பண்ணுறியா, அதை மூடுறியா இதை மூடுறியா, எதாக இருந்தாலும் சரி எதையுமே நாங்கள் கேட்க மாட்டோம். வித்தவுட் ட்ரையல், அதாவது எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் உங்களை வந்துட்டு 2 வருஷத்துக்கு ஜெயிலில் போட்டுருவோம். இதுதான் வந்துட்டு ரவுலட் ஆக்ட். இது வேணான்ட்டு சொல்லிட்டு என்னென்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இந்தியன் ரெவல்யூஷனரிஸ், இந்த இந்தியன் நேஷனலிஸ்ட் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா போராடுறாங்க, எங்களுக்கு இந்த ரவுலட் ஆக்ட் வேணாம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நம்ம காந்திஜி என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்துட்டு இந்த ரவுலட் ஆக்டை எதிர்த்து போராடணும் அப்படிங்கிறாரு. இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம வந்து நான் வைலன்ட் சிவில் டிஸ்ஒபீடியன்ட் மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ்னால் வந்துட்டு கவர்மெண்ட்டோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடாது, கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் அது எல்லாமே வந்துட்டு நான் வைலன்ஸாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது எதுக்குமே வந்துட்டு நம்ம வந்து வார் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ரத்தம் கத்தி அப்படிங்கிற மாதிரி போகாமல் நான் வைலண்ட்லேயே வந்துட்டு கவர்மெண்ட்டோட ஆர்டர்ஸ் வந்து நம்ம மதிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எதில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஹர்தல்னால் வந்துட்டு பந்த். ஓகேங்களா? அதாவது கடை இது எல்லாத்தையும் வந்துட்டு மூடணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு ஹர்தல் பண்ணணும். எப்போ 6th ஏப்ரலில் பண்ணியிருக்காங்க 1919. 6th ஏப்ரல் 1919 ஒரு ஹர்தல் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா வந்துட்டு ஒரு பந்த் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த பந்தில் என்னென்ன ஆகுதுன்னா வந்துட்டு ரேலிஸ்னால் ஊர்வலம். ஓகேங்களா? ஊர்வலம் நடக்குது. ஒர்க்கர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரைக் நடத்துகிறாங்க, நாங்கள் இந்த வேலைக்கெலாம் போக முடியாது அப்படின்ட்டு. ரயில்வே ஒர்க் ஷாப்ஸ், ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற அந்த கடைகள், சின்ன சின்ன கடைகள், அப்புறம் இது எல்லாத்தையும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் மூடிட்டாங்க. அப்புறம் ஷாப்ஸு, சின்ன சின்ன கடைகள் எல்லாத்தையும் வந்துட்டு மூடிடுறாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு பயம், நம்ம வந்துட்டு இவங்க இப்படி பண்ணுறாங்களே, இவங்க இப்படி பண்ணுறதுனால நம்மளோட கம்யூனிகேஷன் சிஸ்டம், அதாவது ரயில்வே, டெலகிராஃப் இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு பாதிப்படையும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா சரமாரியாக யாராக இருந்தாலும் சரி உங்களை அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரையும் யாராக இருந்தாலும் சரி அரெஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இந்த மாதிரி இது பண்ணுறாங்களோ இதில் வந்துட்டு இன்வால்வ் ஆகுறவங்க எல்லாரையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? இப்போ என்னென்னா லோக்கல் லீடர்ஸை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அம்ரிஸ்டரில் இருக்காங்கல்ல, அம்ரிஸ்டரில் இருக்கிற லோக்கல் லீடர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தூக்கி வெளில போட்டுறாங்க. யாருமே நீங்கள் அம்ரிஸ்டரில் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஓகேங்களா? இப்போ மகாத்மா காந்தியை டெல்லிக்குள்ளே அலோவ் பண்ணலை. இப்போ என்ன ஆகுதுன்னா 10th ஏப்ரலில் ஒரு முக்கியமான இன்சிடென்ட். அம்ரித்சரில் என்ன ஆகுதுன்னா போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பீஸ்ஃபுல் ப்ரொசஷன், அப்போவே சாதாரணமாக சும்மா திரியிற மக்களை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சுட்டுக்கொள்கிறாங்க. சும்மா நடந்து போயிட்டுருக்க மக்களை என்ன பண்ணுறாங்கன்னா சுட்டுக்கொள்கிறாங்க. யார்? அம்ரித்சரில். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னா இது எதுக்கு இப்படி பண்ணாங்கன்னா வந்துட்டு ஏன்னா அம்ரித்சரில் இருக்கிற பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பேங்க் அட்டாக் பண்ணியிருக்காங்க, போஸ்ட் ஆஃபீஸ் அட்டாக் பண்ணியிருக்காங்க, ரயில்வே ஸ்டேஷன் இது எல்லாத்தையும் அட்டாக் பண்ணதுனால அம்ரித்சரில் சரமாரியாக எல்லாரையும் சுட்டுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஜென்ரல் டயர் என்ன பண்ணுறாருன்னா கமாண்ட் எடுத்துட்டார்.
இப்போ வந்துட்டு மார்ஷியல் லா இம்போஸ் பண்ணணும். மார்ஷியல் லா அப்படின்ட்டு பார்த்தோம்னா இராணுவ சட்டம். ஓகேங்களா? அதாவது கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதுதான். யாராக இருந்தாலும் சரி, நீ முன்னாடி வந்தியா, எங்களை ஆப்போசிட் பண்ணினியா, உன்னை ஜெயிலில் போட்டுருவோம், உன்னை சுட்டு கொண்டுருவோம். இதுதான் வந்துட்டு மார்ஷியல் லா, இராணுவ சட்டம். நாங்கள் சொல்கிறது தான் பேச்சு அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? இப்போ 13th ஏப்ரலில் வந்துட்டு முக்கியமான ஒரு 13th ஏப்ரல் 1919, ஓகேங்களா, முக்கியமான ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அதுதான் ஜாலியன்வாலாபாக் இன்சிடென்ட். ஓகேங்களா? ஜாலியன்வாலாபாக் இன்சிடென்ட். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா, ஜாலியன்வாலாபாக் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் என்ன ஆகுதுன்னா, நிறைய மக்கள் கூட்டம் இருக்குது, லார்ஜ் க்ரௌட் இருக்குது. ஓகேங்களா? இப்போ என்னென்னா, அங்கே எதுக்கு வந்துட்டு மக்கள் வந்தாங்கன்னா, சில பேர் வந்துட்டு கவர்மெண்ட்டோட புது ரூல்ஸை வந்துட்டு அப்போஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. கவர்மெண்ட் வந்து புதுசாக வந்துட்டு சில ரூல்ஸ், அதாவது இந்த மார்ஷியல் இந்த மாதிரி ரூல்ஸ் கொண்டு வந்ததா, இது எல்லாத்தையும் வந்துட்டு அப்போஸ் பண்ணுறதுக்காண்டி சில பேர் வந்திருக்காங்க. ஓகேங்களா? மித்த பேர் எதுக்கு வந்திருக்காங்கன்னா, ஆனுவல் பைசகி ஃபேரை வந்து அட்டன் பண்ணுறதுக்கு. பைசகி ஃபேர் அப்படின்னா பார்த்தோம்னா ஆடு மாடு சந்தை, இந்த மாதிரி இதை வந்துட்டு இது எல்லாமே அங்கே ஜாலியன்வாலாபாக்கில் தான் நடந்துட்டு இருந்தது. இதை அட்டன் பண்ணுறதுக்காண்டி மித்தவங்க வந்திருந்தாங்க. இந்த பைசகி ஃபேர் அட்டன் பண்ண வந்தாங்கல்ல, இவங்க எல்லாருமே என்னென்னா வந்துட்டு அவுட் சைடு தி சிட்டி, அதாவது இந்த ஜாலியன்வாலாபாக் இதை விட்டுட்டு வெளியிலேருந்து வந்தவங்க. அதனால இவங்க யாருக்குமே வந்துட்டு இந்த மார்ஷியல் லா பற்றி தெரியலை, இந்த இராணுவ சட்டத்தை பற்றி தெரியலை. ஸோ இப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஜெனரல் டயர் வராரு. வந்துட்டு அந்த ஜாலியன்வாலாபாகுக்கு இருக்கிறதே ஒரே ஒரு என்ட்ரி பாயிண்ட், ஒரே ஒரு கதவு தான். அதுதான் வந்துட்டு என்ட்ரியும், அதுதான் எக்ஸிட்டும். ஓகேங்களா? ஒரே ஒரு கதவு தான், அதுதான் என்ட்ரி, அதுதான் எக்ஸிட். இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இந்த கதவை மூடிடுறாரு. உள்ளே வந்துட்டு கதவு மூடிடுறாரு. உள்ளே இப்போ வெளியில் யாருமே போக முடியாது, உள்ளே இருக்கிறவங்க. பிளாக்டு தி எக்ஸிட்டு. இப்போ என்ன பண்ணுறாரு, ஓப்பன் ஃபயர் பண்ணுறாரு. என்ன பண்ணால் எல்லாரையும் சுட்டுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல வந்துட்டு சுட்டு கொல்லப்படுறாங்க. சில பேர் என்னென்னா வந்துட்டு செவரேறி குதித்து போக பார்க்குறாங்க. சில பேர் என்னென்னா வந்துட்டு, இவங்க பக்கத்துலேயே ஒரு கிணறு இருக்குது, இந்த ஆள் கையில் நம்ம சுட்டு சாகிறத விட நம்ம கிணத்துல குதித்து செத்துடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு வாண்டடாக போயிட்டு கிணத்துலையும் குதித்து சாகுறாங்க. ஓகேங்களா? இப்போ இவரோட மெயின் இன்டென்ஷன் ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னா வந்துட்டு, டு ப்ரொடியூஸ் அ மாரல் எஃபெக்ட் டு கிரியேட் இன் த மைண்ட் ஆஃப் சத்யகிரகி அ ஃபீலிங் ஆஃப் டெரர் அண்ட் ஆவ். அதாவது இந்த போராட்டம்னு கிளம்புறானுங்கள்ல இந்த சத்தியகிரகிஸ், இவங்களோட மனசில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு பயத்தை உருவாக்கி நம்மளை மேலே பயப்பட வைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த ஆளோட மெயின் இன்டென்ஷனாக இருந்தது. ஓகேங்களா? இந்த ரவுலட் ஆக்டோட இன்னொரு பார்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.